இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலும் யார் வேணாலும் உறுப்பினராக சேர்த்தலாம், விரும்பலாம், அப்படித்தான் இருந்தது. இந்த விருப்பப்பட்டவங்க அந்த கட்சியில் சேர வேண்டும்னா அந்த கட்சியுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக உறுப்பினர் குறைஞ்சி போச்சு. வேற வழியில் வீடு வீடா போய் கதவை தட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி என் கட்சியில் சேருங்க, திமுக கட்சியில் உறுப்பினர் சேருங்க. அப்படி சேரலினா உங்களுக்கு மாதந்தோறும் கொடுக்குற 1000 ரூபாய் நிறுத்திடுவேன். முதியோருக்கு 1000 ரூபாய் பென்ஷன் கொடு, அதையும் நிறுத்திடுவேன். அதோட ஏதாவது நலத்திட்ட உதவி பெற்றீங்களா அதுவும் நிறுத்திடுவேன். இப்படி மக்களை மிரட்டி இன்றைக்கு திமுக கட்சி உறுப்பினர் ஆவது வெட்கக்கேடு. ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கட்சி தான். ஆகவே மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கின்ற கட்சி, மக்களுக்கு துரோகம் விளைக்கின்ற கட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அறிந்துதான் இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டி மக்களை அணுகி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற இருக்கிறார் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் அரசு ஆகி போச்சு.